உலகத் தமிழர்களை ஒன்று கூட்டுவோம். அவர்தம் உள்ளங்களில் தமிழ் எனும் யாழை மீட்டுவோம். அவருக்கு ஒளி தரும் வரலாறு காட்டுவோம். வாருங்கள் தமிழர்களே, வரலாறு படைப்போம். உள்ளூர் தமிழர் முதல் உலக தமிழர் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஆடி பெருக்கு. இந்த நன்னாளில் நம்மளுடைய எரிதணல் என்கின்ற புதிய தமிழ் தேசிய வலையொலி ஒன்று தொடங்கப்பட்டிருக்குது. இந்த வலையொலியின் முதல் நேர்காணலாக ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் மதிப்புமிக்க பெரும் தமிழர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கிறது. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. தமிழ் தேசிய விடுதலை களத்தில் நீண்ட காலமாக களமாடி வருகின்ற நமது அன்பிற்குரிய சகோதரர் வியனரசு அவருடைய முயற்சியின் அடிப்படையில் இன்று உலகத் தமிழர்களுடைய நலனுக்காக, உலகத் தமிழர்கள் ஓர்மைக்காக அண்ணன் வியனரசு அவர்களுடைய முயற்சியினால் எரிதணல் என்கின்ற வலையொலி இன்று விடுதலை களத்திற்கு ஒரு புதிய வரவாக வருவது அறிந்து மிக்க மகிழ்ச்சி. அந்த வலையொலி அமைப்பாக்கத்தில் துணையாக இருக்கின்ற அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்கள், சகோதரர்கள், தோழர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அண்ணா, உங்களுடைய அரசியல் பயணம் இந்த தமிழ் தேசிய அரசியல், ஆனால் நீங்கள் அதிகமாக நேஷனல் அரசியல், தேசிய அரசியல்னே இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியலில் இந்த பயணத்தை ஒரு சின்ன அறிமுகம். சரியாக சொல்வது என்று சொன்னால் 1984 வாக்கிலே ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து வட மாவட்டங்களில் சாதிய அல்லது சமூக ஒடுக்குமுறைகள் நிகழ்வதை குறித்து கோபித்து கொண்டு அல்லது கோபப்பட்டு இதற்கு ஏதேனும் எதிர்வினை ஆற்ற என்கின்ற உந்துதலின் அடிப்படையிலே பல்வேறு இளைஞர்களை, ஆர்வமுள்ள உணர்வுள்ள இளைஞர்கள் ஒன்றிணைத்து பல அரங்கு கூட்டங்கள், நிகழ்வுகள் நடத்தினோம். அப்போ தனித்து நபர்களாக போராடுவதை விட ஒரு அமைப்பாக இயங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்ன நண்பர்கள் அல்லது மற்ற ஏழைய தோழர்கள் சொன்னதன் அடிப்படையில் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை சற்றேறக்குரிய சொல்வதென்றால் 1990 அல்லது 91 புரட்சியாளர் அம்பேத்கருடைய 100ஆண்டு தொடக்கம். அது தேசிய அளவில், அது அகில இந்திய அளவில் எல்லாருக்கும் ஒரு உந்து சக்தியை உருவாக்கியது. அதுவும் ஒரு காரணமாக சொல்ல முடியும். தன்னெழுச்சியாக மக்கள் வீதிக்கு வந்து போராடுகின்ற நிலைமை கடந்து மக்கள் அமைப்பாக திரள்கின்ற ஒரு சூழலை பார்த்தால் அது ஒரு நல்வாய்ப்பாக இருந்த சூழலில் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை அந்த பழைய செங்கை மாவட்டத்தில் பொன்னேரியை மையமாக கொண்டு அதை உருவாக்கினோம். அந்த உருவாக்குற போது அந்த முதல் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஐயா பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களை நான் அந்த அரங்கிற்கு அழைத்திருந்தேன். அப்பொழுது அவரோடு உரையாடுகிற போது பல செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் பரிந்துரைத்தின் அடிப்படையில் பகுத்தறிப்பாட்டன் பண்டிதர் அயோத்திதாசரை குறித்து அவர் என்னோடு பேசுகிற போது சொன்னார், 1881 பொதுக்கணக்கு, இந்திய பொதுக்கணக்கு எடுக்கின்ற போது நம்முடைய சமூகத்தை, குறிப்பாக பழங்குடி தமிழர்களை பட்டியல் சாதி என்றோ பரிஜனங்கள் என்றோ சொல்லக்கூடாது, நாம் தமிழர்கள் அல்ல என்றால் ஆதி தமிழர்கள் என்று பதிவிடுங்கள் என்று சொன்னதாக அவர் அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார். அதன் அடிப்படையிலே நீங்கள் எந்த பெயரும் வைக்க வேண்டாம், ஆதி தமிழர் என்கின்ற பெயரிலே வைத்தால் அது ஒரு சிறப்பான அடையாளமாக இருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வட மாவட்டங்களே, குறிப்பாக சென்னையை ஒட்டி, தலைநகரை ஒட்டி உருவாக்கப்படுகின்ற அமைப்புக்கு ஆதித்தமிழர் என்கின்ற அடையாளம்தான் மற்ற இழிபெயர்களை கடந்த பல நூற்றாண்டுகளாக இந்த மக்களுக்கு வைத்து அழைக்கப்பட்டிருக்கின்ற மற்ற இழிபெயர்களை புறந்தள்ளி இது சரியான மண்ணோடும் மொழியோடும் பண்பாட்டோடும் அரசியல் அதிகாரத்தையும் தொடர்புடைய ஒரு சொல்லாடலாக இருப்பதால் ஆதி தமிழர் என்கின்ற முன்னோட்டை வைத்து நீங்கள் அமைப்பு உருவாக்க சொன்னார். அந்த அடிப்படையில் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் என்று தொடக்கத்திலே ஆரம்பித்தோம். அதில் அந்த ஆதித்தமிழ் விடுதலை இயக்கத்தை தொடக்க காலத்திலே நாங்கள் இலக்கு மக்களாக யாரை வைத்திருந்தோம் சொன்னால், வட மாவட்டத்தில் குறிப்பாக பறையர்கள், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லர்கள் என்று சொல்லுகிற, இப்போது அண்மையில் சொல்லுகிற தேவேந்தர்கள், மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருந்தீரில் சொல்லப்படுகின்ற மக்களை ஒருங்கிணைத்து இந்த 3 உற்சாதிகளை இணைத்து ஒரு பொது அடையாளமாக இந்த பெயர் அமைய வேண்டும் தமிழகத்தில் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அந்த அமைப்பை உருவாக்கினோம். அப்படி செயல்பட்டோம். அதிலிருந்து கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக களத்திலும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து களமாடி கொண்டிருக்கிறோம்.
தேசிய அரசியல்ல நீங்கள் சந்தித்த மிகச்சிறந்த ஆளுமைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்திய அளவிலான அரசியல். இந்திய ஒன்றிய அளவிலான அரசியல் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் குறிப்பிட்டு சொல்வதற்கு பெரிதாக இல்லை. தமிழ் தேசிய அரசியலை சொன்னால் தமிழ் தேசிய அரசியலுடைய தொடக்கமாக ஐயா அயோத்தியாச பண்டிதரைத்தான் குறிப்பிட வேண்டும். அதை தான் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூக சூழல் அரசியல் சூழல் வேறு மாதிரியாக இருக்கிறது. உண்மையான உண்மைகள் புறந்தள்ளப்பட்டு நகல்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற அவலமான நிலையை பார்க்கிறோம். அதை உண்மை வரலாற்றை நம்ம மீளுருவாக்க செய்ய வேண்டிய கடமை நம்ம போன்ற இயக்கங்களுக்கு இருக்கிறது. இந்த தலித்திய அரசியல் அப்படிங்கிறத நீங்க அதை ஏற்கிறீங்களா? நான் முன்ன சொன்னது போல 90களிலே தலித் என்கின்ற ஒரு அடையாளம், அந்த சொல்லாடல் இந்திய அளவிலே ஒரு ஒருங்கிணைக்கிற சொல்லாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 50வது பொன்விழா ஆண்டு கொண்டாடுகிற போது உலக நாடுகளிலிருந்த மக்களுக்கு புரிதல் உருவாக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை பொதுத்தளத்திலேயே உலக அளவில் செய்தி சொல்வதற்கு இந்த தலித் என்கின்ற ஒரு வார்த்தை சரியாக இருக்கின்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், குறிப்பாக தொண்டு நிறுவனங்கள் அந்த வார்த்தையை உலக அளவில் பிரபலமாக்குவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் தலித் என்று நான் சொல்லும்போது, தொடக்கத்தில் சொல்லும்போது, இப்போ நம்முடைய ஐயா பெருஞ்சித்ரா சொன்னார், தலித் என்பது தமிழுக்கு ஒரு புதிய வரவு, தலித் என்பது நமக்கான அடையாளம் கிடையாது, அது அவசியமற்றது என்று சொன்னார். அதில் நாங்கள் ஆதித்தமிழ் என்கின்ற அமைப்பை இந்த பெயரில் தொடங்குகிற போது தலித் என்கின்ற பெயரில் உடன்பாடு இல்லை என்பதுதான் அர்த்தம், பொருள் தானே. உங்களுடைய அரசியல் இப்போது எதை நோக்கி போயிட்டு? கடந்த அரை நூற்றாண்டுகளாக தமிழக அரசியலை பார்த்தோம் சொன்னால் திராவிட மாயையில் மக்கள் சிக்குண்டு கிடக்கிறார்கள். திராவிட மாயையில் மக்களை எப்படி ஆரிய பூச்சாண்டி காட்டி திராவிடத்தை சொல்லி இவர்கள்லாம் மீட்க வந்த மீட்பர் போல சொல்லி மக்களை மடைமாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த எப்படி ஆரியத்தை சொல்லி பூச்சாண்டி காட்டினார்களோ அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் ஆரியத்தை விட இணையானது, ஆரியத்தை விட ஆபத்தானதாகத்தான் இன்றைக்கு திராவிடத்தை பார்க்கிறேன். திராவிடத்தை ஒழிக்காமல் இந்த மண்ணின் மக்களுக்கு விடுதலை இல்லை, ஓர்மை இல்லை. ஆகவே தமிழர்கள் சாதி மதங்களை கடந்து ஒன்றாக வேண்டும் என்று சொன்னால் திராவிடத்தை புறந்தள்ள வேண்டும். இப்போ நீங்கள் திராவிடம்னு சொல்ல போய் தான் நமக்கு இந்த ஒரு கேள்வி வருது. தற்போதைய அரசியல் எப்படி இருக்கு? மிக மலினப்பட்டு கிடக்கிறது. தமிழக சூழலை பொறுத்தவரையில் மிக மலினப்பட்டு கிடக்கிறது. சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் கூட மலினப்பட்டு கிடக்கிறது. தமிழக அரசியல் சூழல் இன்னும் கூட இந்த மக்கள் உணரவில்லை என்கின்ற ஏக்கம் இருக்கிறது. இன்னமும் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியிலே மயங்கி கிடக்கிறார்கள். அவர்களை சிந்திக்க விடாமல் இலவச திட்டங்களும் குறுகிய லாபங்களுக்காக அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக திராவிடத்தை முன்மொழிகிறவர்கள், திராவிடத்தை தாங்கி பிடிக்கின்ற ஒட்டுத்திண்ணைவாசிகள் அது தங்களுடைய சுயநலத்திற்காக இதை இன்னும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்க முடியாது. தமிழர்கள் மத்தியிலே ஒரு புத்து எழுச்சியை பார்க்கிறேன். இளைஞர் மத்தியிலே ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். அது சமூக விரைவிலான ஒரு புதிய விடியலுக்கான ஒரு தோற்றுவாயாக எனக்கு தெரிகிறது. எதிர்கால தமிழர்களின் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்? மக்கள் சற்றேறக்குறைய தெளிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஊடக வெளிச்சம், குறிப்பாக சமூக ஊடகங்களுடைய தாக்கம் பெரிதாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல், சாதி மதங்களை கடந்து தமிழர்களாய் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு புதிய அரசியல் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. அது இளைஞர்களால் பெரிதும் ஈர்க்கப்படுகிறது. அவருடைய குரலினுடைய நியாயங்கள், அதாவது குரலற்றவர்களின் குரலாக இன்னைக்கு செந்தமிழ் சீமானுடைய குரல் ஒலிக்கிறது. இன்றைக்கு பலர் புறந்தள்ளலாம், அல்லது கேலி பேசலாம், அல்லது அவதூறு பேசலாம். ஆனால் உண்மை என்னைக்கும் வென்றே தீரும். அதற்கான முனைப்பான முயற்சிகள் இளைஞர் மத்தியிலே இன்றைக்கு கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் நிச்சயமாக வெல்லும். தமிழ் தேசியம் ஒரு நாள் தமிழனுடைய ஆட்சியை நிறுவும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. 2026 சட்டப்பேரவை தேர்தல், நாம் தமிழர் கட்சியின் இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய நகர்வுகள் எப்படி இருக்கும்? நீங்கள் தம்பி, கடந்த 10-13 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து ஆகிறது. இந்த 13 ஆண்டுகளில் புள்ளியிலிருந்து சொல்லலாம், 0விலிருந்து கூட சொல்லலாம், தொடங்கி இன்றைக்கு 8.22% வாக்குகளை நாம் கடந்து வந்திருக்கிற சொன்னால், ஒத்தையார் அட்டை என்ற மாதிரி திமுகவா அதிமுகவா இருந்த காலத்தில் காங்கிரஸாக திமுக இருந்தது. அதன் பிறகு இன்றைக்கு அரசியல் களத்தில்
திமுகவா அதிமுக என்கின்ற இருபெரும் கட்சிகள் தான் இன்றைக்கி போட்டி இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு திராவிடமா தமிழ் தேசியமா தமிழர்களா என்கிற நிலை வருகிற போது மக்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாதது. இவர் இல்லை என்றால் அவர், அவர் இல்லை என்றால் அந்த சாய்ஸ் சொல்லுவாங்க, அதுதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றாக ஒரு நம்பிக்கூட்டுகின்ற அரசியலை மண்ணோடும் மக்களோடும் பண்பாட்டோடும் கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், இயற்கை வேளாண்மை, இப்படி கனிம வள பாதுகாப்பு என்று மண்ணின் வளங்களையும், அதாவது மக்களுடைய நலன் மட்டுமல்ல, மக்கள் நலன் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மண்ணின் நலனும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஒருங்கிணைந்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லோரும் வாக்கு கேட்குறான். ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் பலமுறை சொல்கிறாரு, நான் வாக்கு கேட்டு வந்தவன் அல்ல, மக்கள் வாழ்க்கைக்காக, என்னுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வருகிறேன் என்று சொன்னார். அது உண்மையாக கூட இருக்கிறது. அது இன்றைக்கு மெய்ப்பிட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே நாளைய அரசியல் என்பது தமிழ் பிள்ளைகள் கைகளில் இருக்கும், தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்துவதாக இருக்கும், தமிழர் நலனை மையப்படுத்துவதாக இருக்கும். 2026 அதற்கு நிச்சயம் ஒரு விடை சொல்லும், அது காலம் பதில் சொல்லும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் திராவிட அரசியல் பேசுனீங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுனீங்க, இங்கே ஒரு மதவாத அரசியல் இருக்குது, அதை நீங்கள் பேச மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறோம். நான் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக பல்வேறு ஆளுமைகளோடும் தலைவர்களோடும் இடதுசாரி இயக்கங்களோடும் பெரியார் இயக்கங்களோடும் தலித் இயக்கங்களோடும் இணைந்து களமாடி வந்திருக்கிறேன். அது பெரிய தாக்குதல். எனக்கு தாக்கம் எப்படி வந்தது சொன்னால், 2009 நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கண்ணுக்கெட்டிய தொலைவில் ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட போது, உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து தமிழ் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது, அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கோ ஆதரவு கரம் நீட்டுவதற்கோ எந்த அரசியல் கட்சிகளும் முன் வரவில்லை. எல்லோரும் ஒரு பாசாங்க அரசியல் செய்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெயரிட்டு சொல்ல விரும்பவில்லை, அவர்களை நான் அடையாளப்படுத்த விரும்பவில்லை. தேர்தலுக்கு ஒரு சற்றேறக்குறைய ஒரு 5-6 மாதங்கள் இருக்கும்போது கூட அந்த நாடாளுமன்றத்திலே அங்கத்தினராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவி விலகுவதற்காக கூட மனசாட்சியற்றவர்களாக இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அந்த கட்சியினுடைய தலைவர் கருணாநிதியிடம் அந்த பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தார்கள். கொடுக்காமல் அவர் வைத்துக் கொண்டார். இது ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அந்த சூழலிலே என் போன்றவர்கள், தமிழர் மீது அக்கறை உள்ளவர்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய கதவுகளையும் சென்று தட்டினோம். என்னவென்று சொன்னால், ஈழத்தில் போரை நிறுத்து, இந்தியாவில் தேர்தலை நடத்து என்று ஒரு முழக்கத்தோடு துண்டறிக்கை போட்டு எல்லா கட்சி தலைமைகளோடு பார்த்தோம். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய, குறிப்பாக ஆதித்தமிழுடைய கோரிக்கைகளை எப்படி கடந்த 50 ஆண்டுகளாக எந்த தேர்தல் அரசியல் கட்சிகளும் அவருடைய கோரிக்கை நியாயங்களுக்காக கூட ஏற்றுக்கொண்டு பரிசீலிப்பதற்கு தயாராக இல்லாமல் புறக்கணிப்பு செய்தார்களோ, வாளா இருந்தார்களோ, அதே போலத்தான் ஈழத்திலே எம் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது யாரும் அதற்கு செவிமடுக்கவில்லை. தான் ஆடவில்லைன்னு தன் தசையாடும் சொல்லுவார்கள். அதற்கு கூட ஒரு தமிழ் என்று தேவையில்லை, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் மனித உரிமை பேசுகிறார், உலக அளவில் பேசுகிறார். அதற்கு கூட எவர்களே முன் வராத போது அப்போ இவர்கள் நம்பி பயனில்லை. நமக்கான அரசியலை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்று சொல்ல நம்முடைய ஆளுமையை, நம்முடைய வாழ்வியலை இன்னொருவன் தீர்மானிப்பான் என்கின்ற ஒரு புரிதல் வருகிற போது தான் நமக்கான அரசியலுக்கான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக இந்த சாதிய மத திராவிட பின்புலத்தில் இருக்கக்கூடிய பின்னணியிலான அரசியல் கட்சிகளை புறந்தள்ளாமல் அந்த நாட்டிலே மாற்றம் என்பது விளையாது. ஆக இதுக்கான ஒரு முடிவு என்பது தமிழ் தேசிய ஓர்மை, தமிழர்கள் சாதி மதங்களை கடந்து ஒன்றிணையாமல் இங்கு எந்த மண்ணிலே மாற்றம் என்பது சாத்தியமில்லை என்கின்ற ஆழ்ந்த புரிதலின் அடிப்படையில் தான், எங்களுடைய தேடலின் அடிப்படையில் தான் அந்த காலகட்டத்தை ஒட்டி நாம் தமிழ் கட்சி தமிழக அரசியல் களத்துக்கு புதிய உறவாக வந்தது. அதை நாங்கள் தோழமையோடு, அவரோடு எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் தமிழர் நலன் என்கின்ற முன் நிபந்தனை மட்டும்தான், அந்த புரிதல் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியோடு உறவாடி கொண்டிருக்கிறோம், அவர் ஆதரிக்கிறோம். இப்போ நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெரும் திராவிட பூதங்கள், அடுத்து 2 பெரும் தேசிய கட்சிகள், மதமாக, ஜாதியாக, தலித்திய அரசியல், பொது உடைமை அரசியல், இதையெல்லாம் வீழ்த்தி தமிழ் தேசிய அரசியல் வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக.
அவர்கள் நம்ம பெரிதும் மெனக்கடலாம் தேவையில்லை. அவர்களை களத்திலிருந்து அப்புலப்படுத்துவதற்கு பெரிதும் மெனக்கட தேவையில்லை. அவர்கள் மக்கள் மனதின் மீது கட்டப்பட்ட ஒற்றை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புது கோரிக்கைகளோடும் புது புது முழக்கங்களோடும் புது புது வாக்குறுதிகளோடும் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் அம்பலப்பட்டு போகின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு அவங்க வண்டி ஓட்ட முடியாது. எத்தனை காலத்துக்கு இலவசங்களை சொல்லி கொண்டு இருக்க முடியும்? இன்றைக்கி பல இலவச திட்டங்களை இந்த திராவிட அரசு அறிவிக்குது. ஒரு புறம் இந்த பக்கம் முன்பக்கம் மகளிர் உரிமை தொகை, அந்த தொகை, இந்த தொகை, நான் முதல்வன் பல திட்டங்கள் மூலமாக ஒரு பக்கம் காசை கொடுக்குறாங்க, அறிவிக்கிறாங்க. அதுக்கு சில விதி முறைகள், தேர்வு முறைகள் அப்படிலாம் வைத்து அது தகுதி பார்த்து தரம் பிரித்து கொடுக்கிறார்கள். நம் மக்களை, பெண்களை தரம் பிரிப்பதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்து என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு புறம் கொள்ளைப்புற வழியாக இல்லை, மிக அப்பட்டமாக மனைவியிடம் பணத்தை கொடுத்து விட்டு கணவனிடம், மகனிடம் அல்லது உறவுகளிடம் வழிப்பறி கொள்ளையாக டாஸ்மாக் என்கின்ற மதுபான விற்பனை மூலமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். இது மக்கள், பெண்கள் பேசுகிறார்கள். உனக்கு இலவசம் யார் கேட்டது? எங்களுக்கு இலவசமாக செல்வதற்கு பேருந்து யார் கேட்டது? உங்களுடைய இலவசம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய தேவைகளை நாங்களே நிறைவேற்றிக் கொள்வதற்கான, தண்ணீர் பெறுவதற்கான வேலைவாய்ப்பு உருவாக்கித்தார்கள், வருமானத்துக்கு வழியேற்படுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் நீண்ட காலம் ஈடுபடாது. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த பேச்சு ரொம்ப நாளைக்கு போக சொல்கிற மாதிரி இவர்கள் ரொம்ப நாளைக்கு இதை இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொள்ள முடியாது. இந்த இளைய தலைமுறை மிக தெளிவாக இருக்கிறார்கள் எது சரியான தலைமை என்று. அதனால் இது ஒரு மாற்றத்திற்கான நிச்சயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதே போல் நீங்கள் நடுவர் அரசு குறித்து கேட்கிறீர்கள். எல்லோருமே கள்ள உறவாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் யாரும் விதிவிலக்கில்லை. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை குறிப்பிட்டு சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி மத பின்னணியினால் மதவாத கட்சியாக சொன்னாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று வரையில் அவர் ஆதரித்தார்கள். இன்று எப்போது என்று திமுக ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏனென்று சொல்ல இருவருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. இவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொல்லப்புரி வழியாக நிறுவுவதற்கு நடுவர் அரசில் இருக்கக்கூடிய ஒன்றிய கட்சிகள் முனைகிறார்கள். ஒன்று காங்கிரஸா, பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பார்வை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய முன்னணிகள் சொல்லலாம், அவர்களை விட காங்கிரஸ் பேராய கட்சி பரவாயில்லை சொல்லலாம். ஆனால் பேராய கட்சி போட்டு வைத்த பாதையில் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்பதாக அர்த்தம் இல்லை. அவன் சற்று மிதவாதியாக இருந்தாலும் இவர் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். ரெண்டுமே தமிழ் மண்ணுக்கு ஆபத்தானவர்கள் தான். தேசிய கட்சி இருந்தாலும் காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் நம்ம மக்களை, ஈழத் தமிழர்களை மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே எதிரானவர்கள். இந்த இந்திய சமூகத்திற்கு குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதில் இரண்டும் சரிசமமாக தூரத்தில் விலக்கி வைக்க பார்க்க வேண்டிய கட்சி தான். அதனால் இவர்கள் யோக்கியமானவர்கள், இவர்கள் சலுகை காட்டக்கூடியவர்கள் என்று கரிசனை காட்ட வேண்டியதில்லை. ரெண்டுமே இந்த தேசிய கட்சிகளை புறக்கணிக்காமல் தமிழ் மண்ணில் ஒரு மாற்றம் விளையாது. ஆக தமிழ் மண் என்று எடுத்துக்கொண்டால் திராவிட கட்சிகள் அவரோடு கூட்டு சேவருக்கு போட்டியாக இருக்கின்ற திராவிட கட்சிகளை அம்பலப்படுத்த வேண்டும், அந்நியப்படுத்த வேண்டும். அது பெரும் பணிதான். இருந்தாலும் சாத்தியமில்லாத ஒன்றுமில்லை, வீழ்த்த முடியாது என்பது ஒன்றுமில்லை. எத்தனையோ கோபுரங்களெல்லாம் குப்பை மேடுகளாகிற பார்த்துருக்கிறோம், மாளிகைலாம் மண் மேடுகளாக ஆனதை பார்த்துருக்கிறோம். ஆக வரலாறு மாறும், நிச்சயம் மாற்றுவோம். இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்திற்கான வாய்ப்பு தருவதற்கு போன்றவர்கள் களமாடுவதற்கு நாங்கள் அணியமாக இருக்கிறோம். கடைசியாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் உங்களுடைய தம்பியாக நீங்கள் என்ன அவரை பற்றிய ஒரு சின்ன, அது பலரும் கேட்குறீங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இந்த கடந்த சற்றேறக்குறைய 40 ஆண்டுகள் இந்த அரசியல் பயணத்தில் பல தளங்களை கண்டு வந்திருக்க சொன்னேன். இடதுசாரி இயக்கங்கள்லையும் இருந்திருக்கிறேன். என்னை பள்ளி கல்லூரி காலங்களில் இடதுசாரி இயக்கங்கள் இருந்திருக்கிறேன். அதன் பிறகு புரிதல் வந்த பிறகு அம்பேத்கர் நூற்றாண்டு பிறகு தலித்திய இயக்கங்களோடு இருந்திருக்கிறேன். நிறைய போராட்டங்களை கலந்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் கடந்து இந்த தலைவரெல்லாம் பார்க்கிற போது நான் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறேன். நான் மிகைப்படுத்தியோ அல்லது அவர் நேரில் இருந்தால் கூட அது அவரை முகத்துதின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சொல்லுவதாக. அப்படிலாம் இல்லை. என்னுடைய அனுபவத்தில், மற்றொரு அனுபவம் எனக்கு தெரியாது. எனக்கும் செந்தமிழ் சீமானுக்குமான உறவு என்று சொன்னால் அரசியல் சார்ந்த உறவு. அந்த அரசியல் சார்ந்த உறவில் இந்த கடந்த கால தலைவரோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். கடந்த கால தலைவரோட சில கருத்துக்களோடு சொல்ல முடியாது. சொல்லும்போது எனக்கு தெரியாதா, எல்லாம் எனக்கு தெரியும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் தான் நான் பார்த்துருக்கிறேன். சக இயக்கங்களை, சக மனிதர்களை மதிப்பவர்களுக்கான மாண்பு அற்றவர்கள்.
ஆனால் செந்தமிழ் சீமான் அவர்களை நான் பார்க்கிற ஒரு பண்பு என்று சொன்னால் அவரிடம் நேரடியாக விமர்சனங்கள் முன்வைக்கலாம். அது பொதுக்கூட்டத்தில் பேசிய உரை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, கருத்தரங்கில் பேசிய உரையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் விவாதங்கள் எழுகின்ற கருத்துக்களாக சரி, தவறான புள்ளி விவரங்களோ முரண்பாடுகளோ இருக்கிற போது எனக்கு அதன் உடன்பாடு இல்லை என்று சொல்லுகிற போது அதை சொல்லுகின்ற அந்த இடம், இந்த ஆங்கில ஸ்பேஸ் சொல்லுவாங்க, அது அவரிடம் இருக்கிறது. அதை முகசுளிக்காமல் ஏற்றுக்கொள்கிற பல மேடைகளில் சொல்லுகிறார். அண்ணன் இவர் குறிப்பிட்டு சொன்னார், அண்ணன் இவர் சொன்னார் அப்படின்னு அந்த புள்ளி விவரங்களோட சொல்லுகிற போது அதை சரிப்படுத்தி கொள்ளுகின்ற பெருந்தன்மை, அந்த மாண்பு, பண்பு நான் அவர்கிட்ட பார்க்கிறேன். அதே மாதிரி ஒரு தலைவன் என்ற தலைக்கணம் இல்லை. நான் இந்த கட்சிக்கு தலைவன் இல்லை, நான் ஒரு முதன்மை தொண்டன், உங்களை அரவணைக்கின்ற, உங்களை ஒருங்கிணைக்கின்ற பணியில் இருக்கின்றவன் என்று சொல்லுகிற வகையில் தான் அணிகளோடும் இயக்க தம்பிகளோடும் தோழர்களோடும் அவர் களமாடுகிறார். அதையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் மேடைகளில் ஒரு புதிய பண்பாட்டை வளர்க்கிறார். நீங்கள் பார்த்துருக்கலாம், பல மேடைகளில் வரும்போதே வாழ்க ஒழிக கோஷம் போடுவாங்க, மலர் மாலைகள் சூடுவாங்க, சால்வைகள் போடுவாங்க, அப்புறம் மேடையில் வரிசையாக உட்காந்துட்டு புகழ்ந்து பேசுவாங்க. இதில் எல்லாத்துக்கும் அந்நியப்பட்டவராக, அப்பாற்பட்டவராக இந்த தமிழ் சமூகம் ஒரு நீண்ட பெரும் சமூகம். இந்த சமூகத்தினுடைய நீண்ட பயணத்தில் நான் ஒரு வழிபோக்கனோடு வந்திருக்கிறேன். அதில் நான் இருக்கின்ற மக்களுக்கு நேர்மையாக நான் களமாட வேண்டும். இத்தகைய இதுவரையிலும் கைத்தட்டிய போது, இதுவரையிலும் சால்வை அணிவித்து போதும், இனியும் எவனுக்கு நம்ம கைத்தட்ட தேவையில்லை, எவனுக்கு சால்வை போட தேவையில்லை, எவனும் புகழ்ந்துரைக்க தேவையில்லை. நமக்கான அரசியல் நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்துவோம், அந்த பொருளாதாரத்தை மக்களுக்காக பயன்படுத்தும் என்கின்ற தெளிவான பார்வையோடு இருக்கிறது. இது எளிமையாக சொல்லணும், அப்படி தான் சொல்லணும் அதில். அதனால் அவரை நான் மட்டுமில்லை, அவருடைய அரசியலை கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ் தேசியத்திற்காக களமாடிய எத்தனையோ தளபதிகள், தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்கள் காணாத, அவர்களால் முடியாத என்று சொல்வது வாய்ப்பற்ற சூழலில் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி, அதாவது 4 சுவருக்குள் பேசப்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தை இன்றைக்கு பொது மேடைகளில் பகிரங்கமாக பேசுபொருளாக்கி அதற்கான ஆதரவு அணியை திரட்டி இன்றைக்கு 36 லட்சம் தமிழர்களை ஒருங்கிணைத்துகிறார் சொன்னால் அது செந்தமிழ் சீமான் என்கின்ற ஒற்றை மனிதருடைய உழைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. அதனால் செந்தமிழ் சீமானுக்காக இருக்கிறோம் என்பதை விட செந்தமிழ் சீமானோடு நாங்கள் இருக்கிறோம். எதற்காக சொன்னால் இந்த தமிழ் தேசிய ஓர்மையை பெரிதளவில் வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த வளர்ப்பு என்பது தமிழ் தேசிய விடுதலைக்கான வாய்ப்பாக, தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்துக்கான ஒரு வார்ப்பாக இருக்க வேண்டிய அடிப்படையில் தான் நாங்கள் போன்றவர்கள் நாம் தமிழ் கட்சியோடு செந்தமிழ் சீமானோடு நாங்கள் தொடர்ந்து தோழமையோடு இருக்கிறோம். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையே நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்து, இந்த தொடக்க விழாவிற்கு வந்து, நம்மளுடைய எரிதனல் வலையொலியை தொடங்கி வைத்து சிறப்பு பேட்டி அளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இந்த எரிதனல் வலையொலி ஏற்கனவே ஏராளமான வலையொலிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு வித்தியாசமான முயற்சியாக தமிழர் அறத்தை பேசுகின்ற, தமிழர் அரசியலை பேசுகின்ற, தமிழர் மீட்சிக்கான துணை செய்கின்ற ஒரு அரசியல் ஆயுதமாக இது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.